நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 97:11. விதைக்கப்பட்ட விதையை போன்றது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள். ஒரு விதையை கையில் வைத்து பார்க்கும்போது அதில் ஜீவன் இருப்பது மாமிச கண்ணுக்கு தெரியாது. ஆனால் விசுவாச கண்ணால் அதனுள் ஜீவன் இருப்பதை பார்த்து அதை விதைப்போமானால், அதை அனுதினமும் பராமரிப்போமானால், கனி கொடுக்க காத்திருப்போமானால் நிச்சயமாகவே பலனை பெறுவோம். அதே போல நீதிமானுக்காக வெளிச்சமும் விதைக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நீதிமான் அல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளை இன்று நடந்து செல்லுவது இடுக்கமான இருளான பாதையாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கென்று ஆயத்த பண்ணப்பட்ட வெளிச்சத்தை அவன் நிச்சயமாக கண்டு களி கூறுவான். வெளிச்சம் அவனுக்கு உதிக்கும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சடுதியிலே அஸ்திபாரங்கள் அசைந்து அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் சிறைச்சாலைக்காரன் தீபங்களை கொண்டு வரச் சொன்னான். இருள் நீங்கியது, வெளிச்சம் உண்டானது. சிறைச்சாலைக்காரனும் அவன் குடும்பத்தாரும் ரட்சிப்படைய வழியை பவுல் தெரிவிக்கிறார். அவர்களுக்கு வசனத்தை போதித்து ஞான ஸ்நானமும் கொடுத்தார். யாவரும் மனமகிழ்ச்சியாய் இருந்தார்கள். வெளிச்சமும் மனமகிழ்ச்சியும் உண்டானது. நமக்கும் வெளிச்சமும் மனமகிழ்ச்சியும் உண்டு. ஆண்டவரிடம் நம்மை தாழ்த்தி கேட்டு அதை பெற்றுக் கொள்வோமாக. ஜெபம். அன்பின் பிதாவே, இருளை நீக்கி வெளிச்சத்தை தாரும். துக்கத்தை நீக்கி மகிழ்ச்சியை எனக்கு கட்டளையிடும். உம்மை துதிக்கிறேன். ஆமேன்.